வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். நம்ம இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அருமையான ஸ்வீட் ஒன்று செய்ய போகிறோம். ஜவ்வரிசியை வச்சு செய்ய போகிறோம். நல்ல சாஃப்டாக இருக்கும். நிறைய பேர் வெல்லம் எப்படி பாகு காய்ச்சறது, எப்படி அதை ஐஸில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இப்போ பாகு காய்ச்சி காமிச்சிடுறேன். நம்ம செய்ய போகிற ஸ்வீட்டுக்கு நமக்கு வெள்ளைப்பாகு வேணும். நான் 3/4 கிலோ வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் நச்சு கூட போட்டுக்கலாம். 3/4 கிலோவுக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ நமக்கு வெல்லம் எல்லாமே கரைஞ்சிருச்சு. ஸ்வீட் செய்கிறதுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் சுக்கும் ஏலக்காய் பவுடரும் சேர்க்கலாம். புளிக்குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் ஊற்றுவீங்கன்னா சேர்க்கக்கூடாது. நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து சுக்கும் ஏலக்காயும் போட்டிங்கன்னா ஸ்வீட்டுக்கும் சேர்க்கலாம். பால் சீனி போடுறதுக்கு பதிலாக குழந்தைங்களுக்கு வெல்லம் போட்டு பழக்குங்க. அது ரொம்ப நல்லது. இந்த வெள்ளைப்பாகை பாலை காய்ச்சி வெள்ளைப்பாகை கொஞ்சம் ஊற்றி நீங்கள் கொடுக்கலாம். அதில் இந்த சுக்கு பவுடரும் ஏலக்காய் பவுடரும் கலந்து கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சுக்கும் ஏலக்காயும் கலந்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பவுடர் கொஞ்சம். வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சு. இதை வடிகட்டிடுவோம். இதை ஆறின பிறகு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் 6-7 மாதத்துக்கு கெடாமல் அப்படி இருக்கும். 1 கப் நான் புட்டு மாவு எடுத்திருக்கேன். புட்டு மாவு உங்களுக்கு ரெடிமேடாகவும் இருக்குது. அந்த ரெடிமேடாக கிடைக்கிற மாவு வறுத்தே வச்சுருப்பாங்க மாவு. அதனால் நீங்கள் வறுக்க தேவையில்லை. அதே மாதிரி இடியப்பு மாவும் வறுத்து தான் வச்சுருப்பாங்க. திரும்ப நீங்கள் வறுக்க தேவையில்லை. வெறும் பச்சரிசி மாவு நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுட்டு புட்டுக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதை வறுத்துடணும். வறுக்காமல் யூஸ் பண்ணக்கூடாது. இது வறுத்த மாவு, அதனால் அப்படி யூஸ் பண்ணுறேன். 1 கப் மாவு. ஜவ்வரிசி 1/4 கப் எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி முதல் நாள் நைட்டே ஊற வைக்கணும். நான் ஊற வைக்கலை. அதனால் இதை வறுத்துட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா ஊறிடும். பொரியிற சத்தம் கேட்குது பாருங்கள். கொஞ்சம் பெருசாக கலர் மாறிடுச்சு. இதை நல்லா அலசிட்டு ஊற வைக்கணும். இதை இதே பாத்திரத்தில் ஊற வச்சிடுறேன். அலசிட்டு ஊற வைக்கிறேன். அலசாமல் ஊற வச்சிங்கன்னா அதில் தூசி இருக்கும், கெட்டு போயிடும். டிஷ்ஷு கெட்டு போயிடும். பால் ஊற்றுனீங்கன்னா பால் உடனே திரிஞ்சு போயிடும். அதனால் எப்போவுமே நீங்கள் ஜவ்வரிசியை அலசிட்டு ஊற வைங்க. இப்போ மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, வார்ம் வாட்டர் வேணாலும் ஊற்றிக்கலாம், பச்சை தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம். வரமாவே இல்லாமல் எல்லா பக்கமும் மாவு தண்ணி பட்டுருக்கணும். வரமாவே இல்லை. எப்படி நீங்கள் மாவு கரெக்டாக தண்ணி ஊற்றிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா, இப்படி இதை கொலக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். திரும்ப உதுத்து விட்டிங்கன்னா அப்படி உதுந்து கொட்டணும். அதான் கரெக்டான பக்குவம். இதை சல்லடையில் சளிச்சும் எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டிங்கன்னா ஈஸியான வேலை. மிக்சியில் வைப்பரில் 1 செகண்ட் ரொம்ப போட்டிங்கன்னா மாவு சப்பாத்தி மாவு மாதிரி திரண்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 1 செகண்டு மிக்சியில் போட்டுருவோம். இப்போ மிக்சி ஈரம் இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி மாவு பூ போல் வந்துடணும். மாவு நீங்கள் இந்த மாதிரி அமுக்கக்கூடாது. மாவு அப்படி அமுக்கக்கூடாது. அமுக்குனீங்கன்னா அடியில் உள்ளே இருக்க மாவு வேகாது. பூ போல் இந்த மாதிரி கொட்டி வைக்கணும். 5 நிமிஷத்தில் வெந்துடும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சமாக எடுத்து இப்படி உருட்டி பார்த்தீங்கன்னா உருட்டை வரணும். இந்த மாதிரி உருட்டை வந்துச்சுன்னா மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் கையில் தொட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ எடுத்துடலாம். நம்ம இதில் 1 சிட்டிகை உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். உப்பு 1 சிட்டிகை மட்டும். இதில் தேங்காய் பூ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசி, நான் ஜவ்வரிசியை ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். இதை போட்டு கையில் போட்டு நல்லா பிசைஞ்சிடாதீங்க.
இதில் ஜவ்வரிசி வந்து நீங்கள் இஷ்டப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லாட்டி வெறும் அரிசி மாவை மட்டும் கூட இப்படி வச்சு செய்யலாம். குழந்தைங்களுக்கு வித்தியாசமாக இருக்குமேங்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நெய், ஜவ்வரிசி போட்டதுனால கடி விடும்போது ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டுலாம். இப்போ இன்னும் உங்களுக்கு ஸ்வீட் வித்தியாசமாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி, நீங்கள் இதை ஸ்டீமில் வைக்காமலும் சாப்பிட்லாம். ஆனால் ஈவினிங் வரைக்கும் குழந்தைங்களுக்கு வச்சுருக்கணும், மார்னிங் பண்ணி ஈவினிங் வரைக்கும் வச்சுருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்டீமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக ட்ரை ஆகாமல் இருக்கும். அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். சூப்பராக இருக்குது. ஜவ்வரிசி கண்ணாடி மாதிரி தெரியுது. நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். குழந்தைங்களுக்கு ஏற்ற ஸ்வீட் ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.